Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்களோட கல்லீரல் செயல் இழக்குமா அப்படின்றத பத்தி தாங்க நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். உணவு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது விட்டமின்கள், தாதுக்கள், மூலிகைகள், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் பிற பொருட்களுக்காக நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. உணவின் மூலமா நமக்கான ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னும் போது சப்ளிமெண்ட் மூலமா எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இவை மாத்திரை, கேப்சூல், அப்புறம் பவுடர் இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் கிடைக்கதாங்க செய்யுது. நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றிட்டு வந்தாலும் சில சமயங்களில் நம்மளோட உடலுக்கு தேவையான தாதுக்கள், விட்டமின்கள், சத்துக்கள் நம்ம கட்டாயமாக பெற முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம விட்டமின் டி, கால்சியம், க்ரீன் டீ, மஞ்சள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலுமே நாம் எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் கல்லீரலை சேதப்படுத்துமா அப்படின்றதுக்கான பதிலையும் இப்போ பார்த்துடலாம். கல்லீரல்ன்றது நச்சுக்களை வடிகட்டுறதுக்கும் ஊட்டச்சத்துக்களை பதப்படுத்துறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புனே சொல்லலாம். இதில் அதிக சுமை ஏற்படும் போது கல்லீரல் செல்கள் சேதமடைஞ்சு வீக்கம், வடுக்கள், அப்புறம் கடுமையான சந்தர்ப்பங்களில் கல்லீரல் செயல் இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. நச்சு பொருட்கள்னு சொல்லப்போனால் சில சப்ளிமெண்ட்களில் கல்லீரலை நேரடியாக தாக்கக்கூடிய சில சேர்மங்கள் கூட இருக்குது. நீங்கள் கட்டாயமாக அதை தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கணும். சில சப்ளிமெண்ட்ஸில் அந்த டப்பாலேயே போட்டிருக்கும். சில சப்ளிமெண்ட்ஸில் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால நீங்க கட்டாயமா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதிக அளவு எடுத்துக்கும் போது அது கண்டிப்பா உங்களோட கல்லீரல்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கடைசியில நீங்க கல்லீரல் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தலாம். அதனால அதுல என்ன மாதிரியான மூலப்பொருட்கள் இருக்குன்றதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. அதை படிச்சு பார்த்து வாங்குங்க. கல்லீரல் பாதிப்போட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டால கல்லீரல் மெதுவாக தாங்க பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா தோல், கண்கள்லாம் மஞ்சள் கலரா மாற ஆரம்பிக்கும். வலது பக்க வயிற்று மேல கொஞ்சமா வலி ஏற்படும். அப்புறம் வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட யூரின் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் போகும். அப்புறம் கொமட்டல், வாந்தி, அப்புறம் பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். எடை குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தென்படுச்சுனாலே நீங்கள் கட்டாயமாக இந்த சப்ளிமெண்ட்ஸை உடனடியாக நிறுத்திடுங்க. சப்ளிமெண்ட்ஸ் ஏன் பாதுகாப்பானது இல்லைன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான சப்ளிமெண்ட்டுகள் முழுமையான பாதுகாப்பு சோதனை இல்லாமையே விற்கப்படுது கடைகளில். இதோட லேபிள்களில் கூட பார்த்தீங்கன்னா சரியான மூலப்பொருட்கள் என்ன ஏதுன்றதை பற்றி அவங்க லிஸ்ட்டே போட்டிருக்க மாட்டாங்க. எழுத்துங்களும் ரொம்ப சின்னதாக இருக்கிறது மக்கள் அதை படிக்க கூட விரும்புறதில்ல. படிக்கணும்னு நினைச்சாலும் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதில்ல. சப்ளிமெண்ட்டை எந்த மாதிரி பாதுகாப்பாக பயன்படுத்துறதுன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இல்லைனாலும் எந்த ஒரு சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துக்க முன்னாடியும் உங்களோட ஃபேமிலி டாக்டர் இல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்லது. எடுக்கிறவங்க கூட நீங்க அதிகமான டோசேஜ் எடுக்காம உங்களுக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்பட்ட அளவை மட்டுமே எடுங்க. அதே மாதிரி ஒரே சப்ளிமெண்டா எடுக்காம சரியான சப்ளிமெண்ட்டை எடுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களோட கல்லீரல் பிரச்சனையில இருந்து நீங்க கொஞ்சம் விடுபட முடியும். பிரபலமான பிராண்டுகளை மட்டுமே தேர்வு செஞ்சு வாங்குங்க. நம்பகமான நிறுவனங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய பிராண்டு பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதில் சீப்பான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சீப்பான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுறதால நம்மளோட உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில்